மதுரை ஊத்தாங்குடியில் நடைபெறும் திமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தார். இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்ன சிறப்பு தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறார்? மதுரையில் நடைபெறக்கூடிய திமுக பொதுக்குழுவில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசுக்கு எதிராகவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த சிறப்பு தீர்மானத்துல தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காத்திட, தமிழ்நாட்டின் நலனையும் உரிமைகளையும் காத்திட ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கட்சியின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயித்து ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார். இந்த பொதுக்குழுவுல 27 தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் இந்த தீர்மானம் சிறப்பு தீர்மானமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஓராண்டு இலக்கு வைத்து அதற்குள்ளாக அந்த உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளில் மும்முரப்படுத்தியிருந்தார்கள். அதன் மூலமாக முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய மூத்த தலைவர் கருணாநிதியுடைய பிறந்தநாளுக்குள்ளாக 1 கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில கட்சியினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை 2 கோடியாக திமுக உயர்த்தியிருந்தது. கடந்த திமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய 100 கொண்டாடக்கூடிய அந்த ஆண்டுல இந்த சூழல்ல தற்பொழுது மேலும் திமுகவினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுக பொதுக்குழுவுல ஒரு சிறப்பு தீர்மானத்தை முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். அதுல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30 வாக்காளர்களை கட்சியினுடைய உறுப்பினராக இணைத்திடுவதற்கு ஒரு இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் பாக முகவர்கள் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் பார்வையாளர்களுக்கான கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. மண்டல பொறுப்பாளர்கள் பிரிக்கப்பட்டு மண்டல பொறுப்பாளர்கள் அந்த பணிகளை மும்முரமாக கண்காணித்தும் தீவிரப்படுத்தியும் வராங்க. இந்த சூழல்ல அவர்களுக்கு பணி வழங்கிடும் வகையிலும் அவர்களுக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக அமைந்திருக்கிறது. மேலும் 27 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த 27 தீர்மானங்களும் திமுகவினுடைய சாதனைகளை எடுத்துரைக்கும் வகையிலும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக 27 தீர்மானங்களில் முதல் தீர்மானமாக முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவருடைய பிறந்தநாளை ஜூன் 3ஆம் நாள் அவருடைய பிறந்தநாள், அந்த நாளை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2வது தீர்மானம் மக்களின் பேராதரவுடன் தொடர் வெற்றி நாயகராக திகழும் கட்சி தலைவர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 3வது தீர்மானம் மகளிர் வாழ்வை மேம்படுத்தும் திராவிட மாடல் அரசுக்கு என்று இந்தியாவுக்கு முன்னோடியாக இருப்பதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 4வது தீர்மானம் உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் வாழ்விலும் புதிய விடிவில் தந்த திராவிட மாடல் என்று இந்த அரசினுடைய சாதனைகளை பட்டி தொட்டியங்கும் கொண்டு செல்வோம் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 5வது தமிழினத்திற்கு பெருமை சேர்த்த தலைவர்களை போற்றும் கழக அரசு என்று இந்த அரசுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 6வது தீர்மானம் ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்றுள்ள இந்த அரசின் சாதனையை திட்டங்களை தொடர்ந்து மக்களிடம் எடுத்துரைப்போம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 7வது தீர்மானம் நாட்டின் எதிர்கால நம்பிக்கையாக மக்களின் பேராதரவு பெற்றிருக்கக்கூடியவர் கட்சியினுடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய துணை நிற்போம் என்று உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 8வது தீர்மானம் ஏழை எளிய மக்களை வதைக்கும் நகைக்கடன் கட்டுப்பாடுகளை மத்திய ரிசர்வ் வங்கி உடனே நீக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 9வது தீர்மானம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தர மறுப்பதால் மத்திய அரசுக்கு கண்டனம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 10வது தீர்மானம் தமிழர்களின் மொழி உணர்வு உடன் விளையாடாமல் இந்தி திணிப்பை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 11வது தீர்மானம் கீழடி ஆய்வை மறுக்கும் மத்திய அரசினுடைய தமிழ் விரோத போக்குக்கு கண்டனம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 12ஆம் தீர்மானம் ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 13வது தீர்மானம் சிறுபான்மையர் உரிமைகளை பறிக்கும் வகையில வக்ஃபு சொத்துக்களை திருத்தம் செய்து வக்ஃபு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு கண்டனம் தெரிவித்து அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு தீர்மானம். 14ஆம் தீர்மானம் மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக மத்திய அரசு பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி அதற்கு ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம். 15வது தீர்மானம் மத்திய அரசு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில்
தொடரும் அநீதிகள் என்று ஒரு பட்டியலிட்டு அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஒரு தீர்மானம், மீனவர்கள் நலன் காக்க கச்சத்தீவை மீட்டிட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் 16வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 17வது தீர்மானம், சாதிவாரி கணக்கெடுப்பை விரைவாகவும் முறையாகவும் மத்திய அரசு நடத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு தீர்மானம் 17வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 18வது தீர்மானம், தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரை கூடாது என்று ஒரு தீர்மானம் மத்திய அரசை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 19வது தீர்மானம், ஆளுநரின் அதிகார வரம்பை வரையறுத்து மாநில உரிமையை நிலைநாட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவுடைய தலைவருக்கு பாராட்டு என்று 19வது தீர்மானம் அமைந்திருக்கிறது. 20வது தீர்மானம், குடியரசு துணைத் தலைவரின் விமர்சனத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் இந்த தீர்ப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டரங்கில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது அவர் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்து நாடு முழுவதும் ஒரு எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு உள்ளாகியிருந்த சூழல்ல அதற்கு கண்டனம் தெரிவித்து திமுகவினுடைய பொதுக்குழுவுல 20வது தீர்மானமாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் உச்சநீதிமன்றத்தோடு மோதும் பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில ஒரு தீர்மானம் 21வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை முன்வைத்து கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் இணைத்திட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி 22வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 23வது தீர்மானம், மலரட்டும் மாநில சுயாட்சி என்று மாநில சுயாட்சி அதிகாரங்களை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலான அம்சங்கள் மேலும் வலுப்பெற வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது 23வது தீர்மானம். 24வது தீர்மானம், பேரிடர் மீட்பு பணியில கட்சி அரசுடன் இணைந்து செயல்படுவோம் என்று, அதாவது திமுக அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக கட்சி பேரிடர் காலங்களில் பேரிடர் மீட்பு பணிகள் பொழுது அரசுக்கு துணை நிற்போம் என்று ஒரு தீர்மானம். 25வது தீர்மானம், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என அழகிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம் என்று ஒரு தமிழ் மொழிக்கு சிறப்பு ஏற்கும் வகையிலான ஒரு தீர்மானத்தை 25வது தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறார்கள். 26வது தீர்மானம், அதிமுக ஆட்சியின் அவலமான பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தீர்ப்புக்கு வரவேற்பு என்ற தலைப்பில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் பொள்ளாச்சியில வழக்குல அண்மையில் வந்த தீர்ப்பை வரவேற்று அதனை ஆதரிக்கும் வகையிலான ஒரு தீர்மானமாக 26வது தீர்மானம் இடம்பெற்றிருக்கிறது. 27வது தீர்மானம், பாஜக அதிமுகவையும் விரட்டி எடுத்து 2026 மீண்டும் ஆட்சியில் தொடர களப்பணியை தொடங்குவோம் என்ற தலைப்பில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது 27வது தீர்மானம். மீண்டும் 2026 திமுக ஆட்சி அமைப்பதற்கு வழிவகுக்கும் வகையிலான தீர்மானமாக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல 27 தீர்மானங்களுக்கு பிறகாக சிறப்பு தீர்மானமாக முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார். திமுகவினுடைய தலைவராக மேடையில் அவர் பேசும் பொழுது, திமுக பொதுக்குழுவில் தான் கொண்டு வரக்கூடிய சிறப்பு தீர்மானம் என்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருந்தார். அந்த தீர்மானம், தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காத்திட, தமிழ்நாட்டின் நலனையும் உரிமைகளையும் காத்திட ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் உறுப்பினர் சேர்க்கை மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கட்சியின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது என்ற ஒரு சிறப்பு தீர்மானத்தை முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் பொதுக்குழுவில் கொண்டு வந்திருக்கிறார். பொதுக்குழுவில் இந்த சிறப்பு தீர்மானத்தின் மூலமாக கட்சியினருக்கு மீண்டும் ஒரு களப்பணியை முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே களப்பணி ஆற்றுவதற்காக பல்வேறு கிளை பொறுப்புகளில் புதிய உறுப்பினர் நியமனம், குறிப்பாக ஒவ்வொரு பூத்திலையும் இருக்கக்கூடிய முகவர்கள் குறைந்தபட்சம் ஒருவராவது 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞராக இருக்க வேண்டும் என்று திமுக ஏற்கனவே கிளை நிர்வாகிகளுக்கு உத்தரவை கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல மேலும் கிளை நிர்வாகிகளுக்கு அடிப்படை கட்டமைப்புடைய மிக முக்கிய நாதமாக இருக்கக்கூடிய கிளை கழகத்துல ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை விரைவுபடுத்துகிற வகையில கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கவும், குறிப்பா வாக்குச்சாவடிகளை மையப்படுத்தி ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் அதில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை 30% வாக்காளர்கள் திமுகவினுடைய அங்கமாக அவர்கள் உறுப்பினராக இருக்கும் வகையில பணியாற்றிட வேண்டும் எனவும் அதற்கு ஒரு இலக்கு நிர்ணயித்தும் இந்த தீர்மானம் திமுகவுடைய பொதுக்குழுவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக திமுகவுடைய பொதுக்குழுவில் மத்திய அரசை கண்டித்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தல், தமிழ்நாடு மாநில அரசினுடைய செயல்பாட்டுக்கு பாராட்டு, திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு, திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் துணை நிற்போம் என்று ஒரு தீர்மானம் என 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கூடிய சிறப்பு தீர்மானம், இரங்கல் தீர்மானம் என்று திமுகவுடைய பொதுக்குழு முழுவதும் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது தொடர்ந்து இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.